பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விரிவான மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரி மாஞ்சோலையைச் சேர்ந்த ஜான் கென்னடி, அமுதா, சந்திரா ஆகியோர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணை நடந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் யாரும் இல்லாததால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கடிதம் தரப்பட்டது. இதையடுத்து என்ன காரணத்திற்காக தமிழக அரசு வக்கீல் ஆஜராகவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தற்போது தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளதால் ஏற்கனவே இருந்த அரசு வக்கீல் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இன்னும் புதிய அரசு வக்கீல் நியமனம் செய்யப்படவில்லை. எனவே வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு சம்மதம் தெரிவித்திருந்தது. அரசின் அப்போதைய வக்கீல் இது தொடர்பாக சம்மதம் தெரிவித்தார். இந்த விவகாரம் மிக முக்கியமானது. அரசு வக்கீல் நியமனத்தில் இவ்வளவு தாமதம் ஏன்? ஒருவேளை புதிய அரசு வக்கீல் ஆஜராவதில் தாமதமானால் முன்னதாக இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமித் திவாரியை இந்த வழக்கில் ஆஜராக அழைக்க வேண்டியிருக்கும். வழக்கின் முக்கியத்துவம் கருதி வரும் 27ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது. அப்போது தமிழக அரசு வக்கீல் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.